அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ 18ஆவதா வர வரியான் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வரியான்னா காயம்னு அர்த்தம். உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஜாதகர் தர்மவானா, சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரா, நாத்திகவாதியா ஆத்திகவாதியா, வட்டி தொழிலுக்கு எப்படி இருக்கும், குணம் பிறப்பால் நன்மையா தீமையா, லாட்ரி யோகம் இருக்கா, யோகி குரு நட்சத்திரம் புரட்டாதி, அவயோகி சூரியன் நட்சத்திரம் உத்திரம், அதிதேவதை குபேரன். ஜாதகர் தர்மவான் தான், சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரு. பக்திமான், கோவில் பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். கோவில் பொறுப்புகளும் இவரை தேடி வரும். சமயோசித புத்தி இவருக்கு இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட துறையில தொழில் அதிகம் பெறுவார். வட்டி தொழில் இவருக்கு சிறப்பா இருக்கும். வாகன யோகமும் இருக்கும். கல்வியும் சிறப்பா இருக்கும். இளைய சகோதரரால ஏமாற்றப்படுவார். பரிசு தேடி வரும். பரிசு பெரும் யோகம். குழுக்கள் மூலமா பரிசும் கிடைக்கும். அலங்காரமான வீடும் அமையும். இவங்க வீட்டில் சித்திரை மாசத்துல பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்துல இருப்பாங்க. சித்ரான்னு பேரும் கூட இவங்க வீட்டில் இருக்கலாம். ஜாதகரும் சித்திரையில தான் பிறந்திருப்பாரு. சர்க்கரை வியாதி தொந்தரவும் இருக்கும். நகை சேரும் யோகம் இருக்கு. இவங்களுக்கு தான் அதிர்ஷ்டங்கள் கூட பலிக்கும். ரத்தினக்கல் வியாபாரம் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இவங்க சொல்ற ரத்தினக்கல்லை போட்டா அது பலிக்கும். அது வேலையும் செய்யும். ஒரு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும். சகோதர சகோதரிய ஜாதகரை விட அதிக வசதியா இருப்பாங்க. அரசாங்கம் அரசியல் ஈடுபாட்டில் இருப்பாங்க. சகோதர சகோதரியும் சகோதரருக்கு ஒரு தவறான பழக்க வழக்கம் இருக்கும். சகோதர சகோதரி சிவபக்தராகவும் இருப்பாங்க. தந்தைக்கு கண்டம் முதல்ல நடந்திருக்கும். தாய்க்கு நீண்ட ஆயுள், தந்தைக்கு ஆயுள் குறைவு. தந்தை வழியில குறைஞ்ச வயசுல இறந்தவங்களும் இருப்பாங்க. தந்தைக்கு சொத்து உண்டு, ஜாதருக்கு பயன்படாது. தாயாருக்கும் ஜாதருக்கும் ஆகாது. தாயாருக்கு இருதய பிரச்சனையும் இருக்கும். தாய் சாத்திய குணமுடையவங்க. தாய்க்கு பண்ணை வீடு, ஆடு மாடு, பண்ணையாடு இவங்கெல்லாம் யோகம் இருக்கு. ஜாதருக்கு இரண்டு குழந்தைகளுக்கு இடையில தாமதம் அல்லது உடனுக்குடன் பிறந்திருக்கும். குழந்தைக்காக மருத்துவ சிகிச்சையும் எடுத்திருப்பாங்க. ஜாதர் குழந்தை வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கு. ஜாதருக்கும் வெளிநாடு சம்பந்தமான வருமானமும் வரும். காலத்தரம் வந்த பின்னு தான் இவங்களுக்கு யோகமேவும். வாடகை வருமானம் உள்ள சொத்து அமையும். அது கார்னர் சைட்டா கூட இருக்கும். கலத்திரத்துக்கும் சொத்து இருக்கு. பெண் குழந்தை பிறந்தா நல்ல யோகம். 40 வயசுக்கு மேல தான் நல்ல யோகமே உங்களுக்கு ஆரம்பிக்கும். கும்பம், மீனம், சிம்மம், கன்னி, கடகம் ராசியாவோ லக்னமாவோ உங்க குடும்பத்துல வரும். இன்சில் KTSAFVG முதல் எழுத்தா இவங்க குடும்பத்துல வரும். வழிபாடு, குபேர வழிபாடு சிறப்பை தரும். சென்னையில கோயில் இருக்கு. நாகப்பட்டினம் எட்டிக்குளம் மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பை தரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க.